இதை நாங்கள் இந்த சூழ் ரசாயனத்துல வந்து இரண்டாவது பார்ட், அதாவது ஏற்கனவே நாங்கள் ஒரு பார்ட் பார்த்துட்டோம். அதாவது என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த அமிலமலை, அது மாதிரி பூகோளமாதல், அது மாதிரி வந்து ஓசோன் படை மரிதாக்கம், அது மாதிரி ஒரு ரசாயன புகார், அந்த 4 பேரும் ஏற்படுகினும் ஒவ்வொருக்கான காரணங்கள். சரியா? அதில் வந்து இதுக்கு முதல் வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறது வந்து சரியா, ஒன்று நீரிட வன்மை, நீரிட வன்மை சம்பந்தமா படிக்க போறோம். சரியா? ரெண்டாவது நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது வந்து நட்போஸ் வினையாக்கம் சம்பந்தமா பார்க்க போறோம், டியூட்ரோபிகேஷன் சம்பந்தமா பார்க்க போறோம். சரியா? மூன்றாவது நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து நீரில் கரைந்துள்ள என்ன ஆக்சிஜன் மட்டம். அப்ப நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டம். சரியா? அப்ப இந்த 3 சாப்டரும் வந்து நாங்கள் இதில் பார்க்க போறோம், கவர் பண்ண போறோம். சரியா? அப்ப முதலாவது நாங்கள் நீரிட வன்மைக்கு வரும். அப்ப இந்த நீரிட வன்மை என்றா என்ன? அப்ப நீரிட வன்மை என்று சொல்றது என்னண்டா, சவர்க்காரத்தை வீழ்படிவாக்க செய்கிற, சவர்க்காரத்தை வீழ்படிவாக்க செய்கிற இந்த நீரிட தன்மையைத்தான் நாங்க சொல்லுவோம் என்று நீரிட வன்மை என்று சொல்லுவோம். அப்ப நீரிட வன்மைன்னா என்ன? சவர்க்காரத்தை வீழ்படிவாக்க நீரிட தன்மையை தான் சொல்லுவோம். நாங்க சொல்லுவோம் நீரிட வன்மைன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நீரில் என்ன நடக்கும்னா, நிறைய அயன்கள் இருக்கு, கட்டியங்கள் அந்நியங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த நீரிட வன்மைக்கு காரணமான அயன்கள் பிரதானமா 2 அயன்கள். கட்டியன்ல பிரதானமா 2 அயன், கால்சியம் மெக்னீசியம் அயன். அதோட எங்களுக்கு என்ன வரலாம்னா, இதுல எங்களுக்கு Fe2+ வரலாம், இதுல வந்து Fe2+ வரலாம், Mn2+ வரலாம். அப்ப இப்படியான கட்டியங்களும் வரலாம். பிரதானமா எங்களுக்கு காரணமா இருக்கிறாங்க கால்சியம் மெக்னீசியம் அயன். அதே மாதிரி அந்நயங்களுக்குள்ள யாராவது வரும்னா எங்களுக்கு இந்த Cl- SO4 வர மாட்டேன், வர மாட்டேன். Cl- SO4 வராது. அப்ப பிரதானமா பங்களிப்பு செய்கிற அயன்கள் என்னென்ன இருக்கும்டா, CO3 இது கார்பனேட் அயன், அதாவது கார்பனேட் அயனும் இது கார்பனேட் அயன், அதாவது CO3 HO3. சரியா? அப்ப இதை எடுத்தீங்கன்னா இந்த நீரிட வன்மையை நாங்க பிரதானமா 2ஆ பிரிக்கலாம். ஒன்று சொல்லுவோம் நிலையான வன்மை, 2வது நிலையற்ற வன்மை. அப்ப நிலையான வன்மைண்டா என்னண்டா, நிலையான வன்மைண்டா என்னண்டா, இந்த நீர்ல இருக்கிற கல்சியம் மெக்னீசியம் அயன்கள செறிவு ஆரை விட கூடவா இருக்கும்டா, எங்களுக்கு நீர்ல இருக்கிற இரு கார்பனேட் அயன்கள் செறிவோட கூடவா இருக்கு. அப்படி கூடவா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் நிலையான வன்மைன்னு சொல்லுவோம். அப்ப கால்சியம் மெக்னீசியம் செறிவு இருக்கணும், HO3- கார்பனேட் செறிவை விட சொல்லணும் எங்களுக்கு கூடவா இருக்கும். சரியா? அப்படி எங்களுக்கு கூடவா அறிக்கைக்கு நடக்கும்டா, எங்களுக்கு இந்த HO3- கார்பனேட்டை விட கால்சியம் கூட இருக்கு. எல்லா கால்சியத்தையும் என்ன செய்யலாம், நாங்க இரு கார்பனேட்டாவும் மாத்தலாம். மாத்தலாம்டா சுயாதீனமா செய்யும் கால்சியம் அயன்கள் நீர்ல இருக்கு. சுயாதீனமா கால்சியம் அயன் எங்களுக்கு நடக்கும், நான் சோப்பை போடைக்கு நடக்கும், அந்த சோப் வந்து நுரைக்க மாட்டேன், சோப் வீழ்படி வாய். சரியா? அப்ப நிலையான வன்மையில் நடக்கும் கால்சியம் மெக்னீசியம் சரிவு இதை விட கூட இருக்கணும் ஞாபகத்திருங்க, இது கார்பனை விட கூட இருக்கணும் ஞாபகம். அப்ப இவரை நான் அகற்றணும்டா, அந்த நிலையான வன்மையை நான் அகற்றணும்டா, இதுக்கு என்ன செய்யப்பா, சோடியம் கார்பனேட் சேர்க்க. அப்ப சோடியம் கார்பனேட் சேர்க்க என்ன நடக்கும், மிகையா இருக்கிற அந்த கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் என்ன வீழ்வடிவாகும், கால்சியம் கார்பனேட்டா வீழ்வடிவாகும். வீழ்வடிவாகினா எங்களுக்கு என்ன நடக்கும், நீர்ல சுயாதீனமா இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் சரிவு குறையும். சரியா? ஓகே. அடுத்த நிலையற்ற வன்மை. அப்ப நிலையற்ற வன்மை காரணமா இருந்தா கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் சரிவை விட இரு கார்பனேட் கூட இருக்கு. அப்ப இரு கார்பனேட் கூட இருந்தா எல்லா கால்சியம் மெக்னீசியமும் நம்ம மாறிடும், கால்சியம் இரு கார்பனேட்டாகவும் கால்சியம் கார்பனேட்டாகவும் மாறும். அப்ப சுயாதீனமா என்ன இருக்காது, கால்சியம் மெக்னீசியம் அயன் இருக்காது. அப்ப சுயாதீனமா இல்லாட்டிக்கு எங்களுக்கு என்ன நடக்கும், இந்த நிலையற்ற வன்மையை
நாங்க என்ன செய்யலாம்டா, எப்படி அகற்றலாம்டா, இந்த கால்சியம் வந்து கார்பனேட் வடிவாகி இருக்கிற இது கார்பனேட்டுகளை நாங்க செய்யலாம், ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணி என்ன செய்யலாம், கார்பனேட்டா மாத்தலாம். அப்ப வீடு வடிவாகி அப்ப இருக்கிற கால்சியம் ரிமூவ் பண்ணலாம். அப்ப கொதிக்க வைப்பது மூலம் ரிமூவ் பண்ணலாம். நாங்க நிலையற்ற தன்மை, அதாவது டெம்பரரி ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணலாம். அதே சோடியம் கார்பனேட் சேர்ப்பது மூலம் ரிமூவ் பண்ணலாம். நாங்க வந்து நிலையான தன்மையை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இவ்வளவு முழங்கிட்டா உங்களுக்கு. இப்ப நாங்க இங்க வருவோம்னா இந்த நட்போசனையாக்கத்துக்கு வரும், அதாவது யூட்ரோபிகேஷனுக்கு வரும். அப்ப இந்த நட்போசனையாக்கம்னா என்னன்னா, நீர்ல அதிக அளவு என்ன போசனை பொருட்கள் சேர்வதால நீர்ல அதிக அளவு அல்காக்கள் வளர்ச்சி அடையும். அப்ப நீர்ல நடக்கும்னா உதாரணமா இப்ப போஸ்பேட், நைட்ரேட்டுகள் போன்றே நடக்கும். போசனை பொருட்கள் என்ன செய்ய நீர்நிலையை வந்து சேரப்போகுது. அப்ப அப்படி சேர்றதால எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நீர்ல இருக்கிற நைட்ரேட் போஸ்பேட் அளவு கூடும். அப்ப நைட்ரேட் போஸ்பேட் என்னத்துக்கு தேவைன்னா, இந்த அல்காக்களோட வளர்ச்சிக்கு யார் தேவை, நைட்ரேட் போஸ்பேட் தேவை. அப்ப இவைகள் கூட கூட அல்கா கூட வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைந்து என்ன செய்யும்னா, நீர் மேற்பரப்பில ஒரு பச்சை நிறமான ஒரு படை, நீர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடுதலா இந்த நகரப்புறங்கள்ல காணப்படுற நடக்கும் நீர்நிலைகள், குளங்களவுகள்ல பிரதானமாய் நடக்கும். இந்த நீர் மேற்பரப்புக்கு மேல மஞ்சள் நிறமா இருக்கு. சரியா? அப்ப இந்த பச்சை நிறமான நடக்கும் படை ஒன்று மேல இருக்கிறதால சூரிய ஒளி நடக்கும் நீரை ஊடுருவி எங்க போறது, நீர்ந்த அடிய அடைகிறளவு குறை குறைய எங்களுக்கு நடக்கும் நீரிட ஒளிய ஊடுபுகவிடும் தன்மை என்ன செய்யும், குறை. அப்ப நீரிட ஒளிய ஊடுபுகவிடும் தன்மை குறைஞ்சா தண்ணிக்கு நடக்கும் தண்ணிக்கு போற ஒளி நிலவு குறையும். குறைஞ்சா தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யறது செய்யும், குறையும். அப்ப தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யறது குறைஞ்சா ஒக்சிஜன் நீர்ல கரையாது. அப்ப கரையாட்டுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், நீர் வழங்கி இறக்க அந்த இறக்குற அங்கேயும் செய்யணும் பிரிகை இறக்கம். இறக்கங்கள் பிரிகையாக்கம் அடைவோம். அந்த பிரிகையாக்கம் அடைகிறதுக்குமே செய்யும் காற்று வாழ் பாக்டீரியா எண்ணம் ஆக்சிஜனை பயன்படுத்தும். அப்ப எண்ணம் பயன்படுத்தினா எங்களுக்கு என்ன நடக்கும், எண்ணம் நீர்ல இருக்க ஆக்சிஜன் அளவு குறைய எங்களுக்கு என்ன நடக்கும், எண்ணம் நீர்ல இருக்க ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், காற்று நடக்கும். அப்ப காற்று நிலநலம் தான் எங்களுக்கு நடக்கும் H2S போன்ற வாயுக்கள் நடக்கும். காற்றின்றைய நோமலா காற்று நடக்கும் H2S போன்ற துர்நாற்றமுடைய வாயுக்கள் வெளியே. இதால அந்த நீர்நிலைகள் நடக்கும் துர்நாற்றம் வீசும். சரியா? ஓகே, அப்ப இவ்வளவு உங்களுக்கு நட்போசனையாக தெரிய வேண்டும். ஓகே, இப்ப வாங்கடா இந்த இதங்களுக்கு நட்போசனையாக்கம் பார்த்து அடுத்த மூன்றாவது கட்டர் என்ன, நீர்ல கரைந்திருக்க ஆக்சிஜன் மட்டம். அப்ப நீர்ல கரைந்திருக்க ஆக்சிஜன் மட்டம் என்றா நீரிட அல்லது கனவுளவு இருக்கு நடக்கும் ஒட்சிசன் அளவைத்தான் சொல்லுவோம் என்று இந்த நீர்ல கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டம் சொல்லுவோம். அப்ப இந்த சாதாரணமா ஒரு 21 பாய்ஸ்லயும் ஒரு ஏடிஎம் இலையும் நீர்ல எவ்வளவு ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும்னா 9 ppm, அதாவது 9 பார்ட்ஸ் பெர் மில்லியன் செய்யும் கரைஞ்சிருக்கு. அப்ப இதை விட குறைஞ்சு வர வர என்ன நடக்கும்னா ஒரு நிலைக்கு மேல எங்களுக்கு நீர் வழங்கியல் வாழ இல்லாத நிலை வரும். அப்ப சாதாரணமா ஒரு 5 ppm என்ற என்ன சரி ஒரு வரைக்குள்ள நீர் வழங்கிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா குறைஞ்சு எல்லா வேலையும் அழுத்தத்துக்கு உட்படும் சொல்லுவோம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டு சொல்லுவோம். அவைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் குறைஞ்சு இதே அது 1 ppm ஆக மாறக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும்னா நீர் வழங்கிகள் இறக்க ஆரம்பிக்கும். அப்படி இறக்க ஆரம்பிச்சு அவையெல்லாம் இறந்துடும். 0 ppm நிறுத்தம்னா அங்க ஆக்சிஜனே இல்லை, அதை சொல்லும் காற்றின்றிய நிலைன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்ப இப்படி ஆக்சிஜன் மட்டம் குறைஞ்சு போக நடக்கும் நீர் வழங்கியல் இறந்து ஒரு இடத்துக்கு இல்லாம போயிடும். இந்த நீர்ல எவ்வளவு ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கு என்றதை கால்குலேட் பண்றதுக்கு 2 முறையை பயன்படுத்தும். ஒன்று ஒட்சிசன் மானி, இரண்டாவது நியமி. இந்த ஒட்சிசன் மானின்றது
ஒரு பிஹெச் மான் மாதிரி, அதாவது பிஹெச் மீட்டர் மாதிரி தான். சரியா, அந்த மீட்டரை வச்சு கொண்டு செய்யலாம் நாங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னா கால்குலேட் பண்ணி. அடுத்து உங்களுக்கு தேவையானது கட்டாயமானது இந்த நியமிப்பு முறை. அதுக்கு பேர் சொல்லுவோம் விங்லர்ஸ் மெத்தட், விங்லரின் முறை. அந்த விங்லரின் முறை மூலம் செய்யலாம் என்றால் நீர்ல இருக்கிற ஆக்சிஜனை நாங்க கால்குலேட் பண்ணலாம் அப்படி நியமிப்பு முறை மூலம். அப்ப என்ன செய்யறோம்டா, இந்த ஆக்சிஜன் நீர்ல இருக்கிற ஆக்சிஜனை வந்து MnOH2 சேர்க்கிறோம். அப்ப MnOH2 சேர்க்கிறா கிட்டத்தட்ட ஒரு நடுநிலை ஊடகம் மாதிரி தான். அப்ப MnOH2 எங்களுக்கு என்ன மாற்றம் அடையும்னா MnO2 மாற்றம் அடையும். அப்ப MnOH2 MnO2 மாற்றம் அடைய, அப்ப இதை நான் மிகையாட்சி நடக்கும். நீர்ல இருக்கிற எல்லா O2வும் தாக்கம் அடைஞ்சு, அப்ப அதன் மூலம் எங்களுக்கு உருவாக்கப்பட MnO2 உருவாக்கப்படும். வர்ற MnO2 என்ன செய்வாங்கன்னா அமில ஊடகத்துல அயனைஸோட தாக்கம் அடைச்சு. தாக்கம் அடைச்சு நடக்கும் MnO2 அமில ஊடகம் Mn2+. பிறகு என்ன செய்வோம்னா பார I2 சோடியம் தயாரிப்பது நியமிப்பார். அப்ப சோடியம் நியமிக்க நடக்கும் I2 எண்ணிட்டு உங்களுக்கு எண்ணெயை உருவாக்கப்படும். அப்ப எதன் மூலம் கொண்டு போவாங்கன்னா பின்னுக்கு தான் கொண்டு போவாங்க. பேக் டைட்ரேஷன் மாதிரி யோசிக்கும். இல்ல Na2H2 வச்சு கொண்டு நாங்கள் அர்த்தம் எவ்வளவு I2 வந்திருக்கு காணும். அதை வச்சுக்கொண்டு எவ்வளவு MnO2 வந்திருக்கு காணும். எவ்வளவு MnO2 வந்திருக்கு கண்டா அந்த MnO2 வச்சு கொண்டு அதை காணலாம். எவ்வளவு O2 காணப்படும் காணலாம். புரிஞ்சா? அப்ப MnO2 தாக்கி MnO2 வருது. அந்த MnO2 அமில ஊடகத்தில் தாக்கணும். அயனைஸோட தாக்கம் அடைய சீரம் I2 உருவாக்கப்படுது. அந்த I2 H2O3 நியமிக்கலாம். நியமிக்க I2 எல்லாம் I- மாறும். அப்ப இவற்றை உதாரணம் செய்யும் மட்டும்தான் மாறி. அப்ப இந்த H2O3 இருக்காங்க O2 காணும். அப்படி காணிக்கு H2O3 மோட்டருக்கு 4:1. சரியா? அப்ப இவர் 4 மோல் H2O3 செய்தா எங்களுக்கு வந்து தேவைப்பட்டா எவ்வளவு மோல் O2 இருந்திருக்கு? 1 மோல் O2 இருந்திருக்கு. சரியா? ஓகே. இது சாதாரணமா நீர் ஆக்சிஜனை துணிகிற முறை, விங்லரின் முறை கொஞ்சம் கவனமா பாரு. சரியா? அடுத்த வாங்கோ இந்த நீர்ந்த ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. நீர்ல கிடைஞ்சிருக்க ஆக்சிஜன் மட்டம் பார்த்தினாங்க. இப்ப பார்ப்போம் நீர்ந்த என்ன ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. அப்ப நீரோட ரசாயன ஆக்சிஜன் கேள்வி இருந்தா இப்ப நீர்ல அயன்கள் உதாரணமா Fe2+, Mn2+ போன்ற செய்யும் அயன்கள் இருக்கு. அப்ப Fe2+ என்ன Mn2+ போன்ற அயன்கள் இருக்கு. அப்படியான ஒட்சியேற்றப்படக்கூடிய அயன்களை ஒட்சியேற்ற தேவையான என்ன ஆக்சிஜன் அளவுதான் சொல்லுவோம். நீர்ந்த ரசாயன ஆக்சிஜன் கேள்வி, அதாவது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அப்ப நீர்ல இருக்கிற ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய அயன்களை ஆக்சிடைஸ் பண்ண தேவையான சொல்லுவாங்க. அப்ப ஆக்சிடேஷனுக்கு உட்படக்கூடிய அயன்களை ஆக்சிடைஸ் பண்றது தேவையான Mn2+, அதாவது ஒட்சியிடப்படக்கூடிய அயன்களை ஒட்சியிட தேவையான I got so much fucking design on right now.